இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைடிஷ் தக்காளி குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்குறாங்க. தக்காளி வந்து நான் 5 தக்காளியை எடுத்து நான் 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு துண்டு தேங்காய் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பதத்தில் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைனா திப்பி திப்பியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் வந்து தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கலாங்க. சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு சின்ன வெங்காயம் 50 கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். சும்மா ஒரு 5 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இதுக்கு கூடவே 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஈவன் சாதத்துக்கு கூட நம்ம வந்து தொட்டு சாப்பிட்டா நல்லாவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட் எடுத்து அதில் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கிளறி கொடுத்துடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு உப்பும் போட்டுட்டு இதை நல்லா ஒரு கலரி கொடுத்துக்கலாம். கரம் மசாலா வேணுன்னா போட்டுக்கலாங்க, ஆப்ஷனல் தான். போட்டிங்கன்னா ரொம்பவே அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்கும். அதையும் போட்டுட்டு இப்போ நல்லா இதை வந்து கொதிக்க விட்டுடலாங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லாவே நம்ம கொதிக்க விட்டுடலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. நான் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றினால எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொத்தமல்லி இலை தூவிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாங்க. விட்டு எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா விசில் வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் குக்கரை. பார்த்திங்கன்னா சூப்பரான நமக்கு தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா சுட சுட இட்லியோட நல்லா ஊற்றி நல்லா தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து தொட்டு சாப்பிடக்கூடாதுங்க. இது நல்லா ஊற்றி அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.